Good evening, sir. Good evening, sir. Good evening. நாங்க முதலாம் அழகுக்கான பரீட்சை செய்தோமா? No, sir. செய்தமா நினைவு இருக்கு? செய்யல சார். ஓகே ஓகே ஓகே. முதலாவது பாடத்துக்கான அந்த பாட புத்தகத்துல இருக்க பயிற்சி முடிச்சிட்டோம் தானே இல்லையா? No, sir. Yes, sir. ஓகே. இரண்டாவது யூனிட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தானே? Yes, sir. எஸ். ஸோ நாங்க இப்ப இரண்டாவது முடிச்சிட்டு நாங்க ஒரேதா போகலாம் பரீட்சைகளுக்கு இல்லையா? முதலாம் இரண்டாம் யூனிட் ஒரேதா பார்ப்போம் நாங்க. ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது யூனிட் வந்து எங்களை எம்மை சுற்றியுள்ளவை எம்மை சுற்றியுள்ளவை தான் அந்த அழகு இல்லையா? எம்மை சுற்றியுள்ளவை அல்லது எமது சூழலில் உள்ளவை தான் அந்த அழகு இந்த தலைப்பு. அதுல நாங்க இந்த இப்படி ஒரு அட்டவணை நிலற்றியிருந்தோம் இல்லையா பிள்ளைகள்? சடப்பொருட்கள் சக்தி என்று நாங்க செய்திருந்தோம். சடப்பொருட்கள் சக்தி என்று செய்திருந்தோம். சடப்பொருட்கள் சக்தி என்று வகை பிரிச்சிருந்தோம். அப்போ உங்களுக்கு தெரியும், திணிவை கொண்டிருக்கக்கூடியதும் வெளியில் இடத்தை அடைக்கக்கூடியது சடப்பொருட்கள் என்று படித்தோம். அவ்வாறு திணிவு இருக்காமல் வெளியில் இடத்தை அடைக்காத பொருட்களை நாங்கள் சக்தி என்று பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த பாருங்க, திணிவை கொண்டது வெளியில் இடத்தை அடைப்பதுதான் சடப்பொருள் இல்லையா? திணிவை கொண்டது வெளியில் இடத்தை அடைப்பதுதான் சடப்பொருட்கள். திணிவை கொண்டிராதது வெளியில் இடத்தை அடைக்காது சக்தி. சடப்பொருட்கள் நாங்க நிறைய உதாரணம் பார்த்தது கடந்த கிளாஸ்ல. சடப்பொருட்கள் 5, சக்தி 5 எல்லாம் எழுதி பார்த்தோம். ஸோ சடப்பொருட்கள் உங்களுக்கு தெரியும், அந்த பொருளின் அளவை தான் நாங்க திணிவு என்று சொல்லுவோம். சடப்பொருளின் அளவை நாங்க திணிவு என்று சொல்லுவோம். திணிவு அளக்கிற அழகு கிலோகிராம். பார்த்தது தானே எங்களோட கெமிலியா? எஸ் சார். திணிவை அளக்கிற அழகு சர்வதேச அழகு வந்து கிலோகிராம். அப்போ கிலோகிராம் தாண்டி கிராம் மில்லிகிராம்களையும் நாங்க அளக்கலாம் இல்லையா? நாங்க மில்லிகிராம்ல அளக்கக்கூடிய ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லுங்க பாபு, உதாரணம். மில்லிகிராம் மில்லிகிராமில் அளக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது சந்தர்ப்பம், ஒரு உதாரணம். கொம்பஸ் பாக்ஸா? மருந்துகள், டேப்லெட்ஸ், மருந்து வில்லைகள் பாவிக்கிறோம் தானே? பாராசிட்டமால், வில்லைகள் பாவிக்கிறீங்க, டேப்லெட்ஸ். அந்த டேப்லெட்ஸ்களோட திணிவுகள் மில்லிகிராம்கள்ல அநேகமாக பாவிக்கப்படுறது. ஸோ பார்த்துக்கோங்க, மில்லிகிராம்ங்கிறது மிகச்சிறிய திணிவை அளக்கிறதுக்கு பாவிக்கிற அழகு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா. ஸோ திணிவின்ற சர்வதேச அலகு கிலோகிராம். கிலோகிராம்லேயே அளக்கலாம், கிராம்லேயே அளக்கலாம், மில்லிகிராம்லேயே நாங்கள் அளக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அடுத்து சடப்பொருட்கள் சக்தி பார்த்துட்டோம். சடப்பொருளின் அளவை திணிவுன்னு சொல்றோம். அடுத்த விடயமெல்லாம் நாங்க எக்ஸ்பெரிமெண்டல் பகுதிகளுக்குள்ள தான் போனது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ காட்டினா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பார்த்தோம் இல்லையா? 2 பலூன்கள் ஒரே திணிவுல இருந்தது. ஒன்று வழி நிரப்பப்பட்டு ஒன்று வழி நிரப்பப்படாத போது திணிவுகளில் மாற்றம் ஏற்பட்டது. இதுல இந்த பரிசோதனையில நாங்க என்ன முடிவுக்கு வந்தோம்? வலிக்கு திணிவு உண்டு. வெரி குட், வலிக்கு திணிவு உண்டு. அதே மாதிரி இந்த பரிசோதனை நாங்க பார்த்தோமா, செய்து பார்த்தோமா? இல்ல சார், செய்வோம். அடுத்த கிளாஸ் செய்வோம் நினைச்சீங்க சார். ஓகே ஓகே, செய்வோம் என்று பேசினது நாங்கனா. பாப்போமா போனாங்க.
ஓகே சார். ஓகே, ரெடி ஆகும். நீங்களும் செய்து பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. ஓகே, தேவையான பொருள் ஒன்றும் இல்ல. எஸ் சார். ஓ, தேவையான பொருட்கள் வந்து ஒரு சின்ன கப் உண்டு, ஒரு சின்ன உங்களை கைக்குட்டை ஒன்று பாவிச்சு கொள்ளலாம், கொஞ்சம் நீர் இருக்கிற ஒரு சின்ன பேசின் மூண்டு போதும். அப்போ நாங்க தயாராகவும் உங்களோட கையில ஒரு சின்ன கப் வந்து எடுத்துக்கொள்ளலாம், சின்ன ஒரு டம்ளர், ஒரு சின்ன கைக்குட்டை, அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி இருந்தா எல்லாரும் சேர்ந்து செய்து பார்க்கலாம். சார் ஓ இப்ப செய்யணுமா சார்? இல்ல, நான் இப்ப செய்து காட்டுறோன்னு உங்களுக்கு நீங்க பார்க்கலாம், தேவைன்னா நீங்களும் செய்து பார்க்கலாம்னு சொன்னது, அவ்வளவுதான். சரியா? இருங்க 1 மினிட், நாங்க ரெடி பண்ணுவோம். ஓகே. அப்பா எடுத்துட்டேன் சார். நாளைக்கு நாங்க இதுதான் சார் ஸ்கூல்ல செய்ய போறோம். சார் போன் எடுத்துட்டேன். ஓகே, நாங்கள் பார்ப்போம். உண்மையில ஒரு கண்ணாடி கப் ஒன்று இருந்தா நல்லது. ஏன்டா இப்போ ஸ்கூல் வழியில செய்து காட்டுறதுன்னா இப்போ இந்த மாதிரி சில்வர் டம்ளர்ல கொண்டு போனீங்கன்னா சில நேரம் போய் செய்யறாங்களே சொல்லிடுவாங்க. ஓகே, கண்ணாடி, சில்வரும் பிரச்சனை இல்லை, கண்ணாடியா இருந்தா கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஓகே, இந்த பாருங்க, நான் எல்லாம் 2 சில்வர் தான் வச்சிருக்கேன். இந்த பாருங்க, தண்ணி இருக்கு, பாப்போம், இருங்க 1 மினிட். சார் 10 மில்லியா இருக்கு சார். மினிட் சார். அம்மா கண்ணாடி கப் கொண்டு வராங்க. ஓகே, நாங்கள் பார்க்க வேணும். இங்க என்ன இருக்கு? ஓகே, நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே, வாருங்க சார். நான் கண்ணாடி கப் எடுத்துக்கிட்டேன் சார். ஓகே சார் நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் சார். ஓகே சார் பேப்பர் வேணுமா சார்? ஓகே, நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு பாத்திரத்துல தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. விளங்குதா பாக்க? எஸ் சார். ஓகே, ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? பிறகு உங்களோட டம்ளர்ல உங்களோட ஹெங்கியோ ஏதோ ஒரு துணி உண்ட இதுக்குள்ள நல்லா இப்படி அமர்த்தி கொள்ளுங்க. ஓம் சார், நீங்க யாராவது கதைக்குள்ள உங்களோட ஸ்கிரீன் போயிருது சார். ஓகே, அதான் பிரச்சனை. வா, நீங்க யாரும் பேசாதீங்க, என்ன பின் பண்றீங்க. 1 மினிட். ஓ, பேப்பரும் வைக்கலாம், உட துணி இல்லண்டா பேப்பர் வைக்கலாம். ஓகே, இப்ப நீங்க என்ன பார்க்கலாமா இருக்கும், யார் பேசினாலும் இந்த வீடியோ இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இந்த பாருங்க,
ஒரு பாத்திரத்துல நீர் எடுத்திருக்கிறேன். அநேகமா கண்ணாடி பாத்திரமா தான் பெட்டர். அதே மாதிரி டம்ளர் ஒன்றுல ஒரு டம்ளர் ஒன்றுக்குள்ள ஸ்கிரீன் விளங்க மாட்டேங்குது சார். விலங்கல்ல ஸ்கிரீன் விளங்க மாட்டேங்குது சார். துவா ஓகே. யார் வேற ஒரு ஆள் பேசிக்க ஸ்கிரீன் வருது இல்லையா? ஓகே, அப்ப மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். ஓகே, ஒரு கப் ஒன்றுல இந்த பாருங்க, கைக்குட்டைய உள்ளுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். இந்த பாருங்க, கைக்குட்டை, கப், கப்புக்குள்ள தண்ணி இல்ல, கப்புக்குள்ள போட்டு மடக்கி வச்சிருக்கிறேன். இந்த பாருங்க, உள்ள நல்லா அமுத்தி கொள்ளணும். என்ன அப்படி சாக்கேக்க இந்த அப்படி விழக்கூடாது, விழாத வகையில. ஓகே ஓகே. ஓ, இந்த கைக்குட்டை விழுதுன்னா கீழே. ஓகே, விழாத வகையில ஒரு கைக்குட்டையை தயார் செஞ்சுட்டேன். இப்போ இந்த கப்ப அப்படியே கொண்டு போய் நீருக்குள்ள நீருக்குள்ள அவ்வாறு அமுழ்த்துறோம். ரைட், கண்ணாடி கிளாஸ் செஞ்சிட்டேன். ஓகே, இருக்கட்டும். தண்ணீருக்குள்ள அமுழ்த்தப்பட்டிருக்கு. நீங்களும் செய்து பார்க்கலாம். அமிழ்த்தி பிடிச்சிட்டு ஃபுல்லா நீருக்குள்ள முழுக்க மூழ்கிற வரைக்கும் அமிழ்த்தி வைங்க. நீங்க பார்க்கலாம், இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, முழுக்க நீருக்குள்ள அமுழ்க்கப்பட்டிருக்கு. பார்க்கக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறேன். மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இப்போ எடுக்கிறேன். வெளியில எடுத்துட்டு கைக்குட்டை நனைஞ்சிருக்குமா இல்லையா? இல்ல சார், நனையாது சார். குட்டை நனையல சார், ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார். ஓ, மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். இந்த பாருங்க, கைக்குட்டை நனையல. ஆனால் நான் என்ன செய்யறேன்னு பாருங்க, கைக்குட்டைய கப்புக்குள்ள வச்சு தண்ணிக்குள்ள தான் அமுக்குறேன்டா, நீருக்குள்ள அமுழ்த்திடணும் நன்கு. ஆனால் இந்த கைக்குட்டை நனையல. இந்த பாருங்க, கைக்குட்டை நனையல. ஏன் என்ன காரணம் யோசிக்கணும் நாங்க. அதுக்குள்ள வலி இருக்குது. இந்த கப்புக்குள்ள வலி இருக்கின்றது. வலி இருக்கிறதால இந்த கப்புக்குள்ள நீர் புகவில்லை. அதான் இப்படிதான் நாங்க பாக்குறோம். ஒரு சேர்ல நீங்க அமர்ந்திருந்தா அந்த சேர்ல இன்னொரு ஆள் அமரணும்டா நீங்கள் எழும்பணும். அந்த மாதிரி இந்த கப்புக்குள்ள ஒரு ஆள் இந்த இடத்தை பிடிச்சிருக்கிறார், இடத்தை அடைச்சிருக்கிறார். வலி நீங்க இவ்வாறு அமர்த்தும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற வழி அவ்வாறே இருக்கின்றது. எனவே நீருக்குள்ளுக்கு போக முடியல. இதே கொஞ்சம் நீங்க சரிச்சு பாருங்க. இந்த கப்பு வந்து இந்த நீருக்குள்ள அமழ்த்தும் போது கொஞ்சம் இப்படி சாய்வா அமழ்த்தி பாருங்க பாப்போம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். வெளியே போகும். வழி வெளியேறின பிற்பாடு எங்களால உணர முடியும். எங்கட கைக்குட்டே நனைஞ்சிருக்கிறது நாங்க உணரலாம். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, எல்லாரும் செய்தீங்களா? சார். எஸ் சார். எஸ் சார். ஆக ஓகே, அந்த கோப்பையினுள் நீர் நுழையாமைக்கான காரணம் அந்த கப்புக்குள்ள, அந்த கோப்பைக்குள்ள வழி அடைக்கப்பட்டிருந்தமே காரணம். சரியா? அப்ப வழி உள்ள இருக்கேக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நாங்க செய்திருக்கோம். இந்த கப்புக்குள்ள, கண்ணாடி குவளைக்குள்ள இந்த இடத்துல கைக்குட்டை இருக்கு,
இந்த கைக்குட்டையில இருந்து இந்த கப் முழுக்க யாரும் என்ன இருக்குன்னு கேட்டா ஒன்றுமில்ல, எம்டி என்று சொல்லுவாங்க. எம்டி அல்ல. இப்போ நான் நிக்கிற இந்த ரூம் இருக்கு தானே, இந்த ரூம் முழுக்க வழியால் நிரப்பப்பட்டு இருக்கு. எம்டி அல்ல. எம்டி என்றா இடைவெளி ஃப்ரீயா அல்ல, ஒன்றும் ஃப்ரீ ஸ்பேஸ் ஒன்றும் இல்ல. வழி அடைக்கப்பட்ட காற்று, காற்று என்று சொல்லக்கூடாது, காற்றுங்கிற வார்த்தை பொருத்தம் இல்ல, வழி. அப்போ நான் ஆனால் ஃபீல் பண்ண முடியாது. யாரும் கேட்டா, உண்மையிலே யாரும் கேட்டா கப்புக்குள்ள என்ன இருக்குன்னா ஒன்றுமில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கப்புக்குள்ள என்ன இருக்குன்னு யார்கிட்ட கேட்டாலும் ஒன்றுமில்லையே, சும்மா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த கப்பினுள், இந்த கோப்பையினுள் வழி அடைக்கப்பட்டிருக்கு, எம்டி அல்ல. அதை நாங்க எப்போ ஃபீல் பண்ணலாம்னு கேட்டா, நீங்க தலைகீழாக கவிழ்க்கும் போது இந்த நீரினுள், இந்த குவளையினுள் நீர் புகாது. என்னடா புக முடியாது, ஏண்டா உள்ளுக்குள்ள வழி அடைக்கப்பட்டிருக்கு. வழி இருக்கிறதால வழி நீரை உள்ள வர விடாது. நோமலா யோசிங்க. இப்ப சாதாரணமா நான் சொல்றேனே, சடப்பொருட்கள் இடத்தை அடைத்துக் கொள்ளும், வெளியில் இடத்தை அடைக்கும். ரெண்டாவதுதான் அர்த்தம் என்ன, நீங்க ஒரு நாற்காலியில உட்கார்ந்து கேட்க இன்னொரு ஆள் வந்து நாற்காலியில அமர இயலாது. அமரணுமெண்டா என்ன செய்யணும், நீங்களும் போடும். அதான் விஷயம். இந்த கப்புக்குள்ள நீர் உள்ள வரணும்டா, குவளையினுள் நீர் புகணும்டா, உள்ள இருக்கிற வழி வெளியேறணும். அதுக்கான வாய்ப்பு எப்படி பாத்தீங்கன்னா தெரியும். அதை நாங்க செய்து பார்ப்போம். சார், கப்பை லேசாக அசைக்க வேண்டும் நீருக்குள். அப்போ இதுக்குள்ள பாருங்க, இந்த பாக்குறீங்க, இப்படி 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 செங்குத்தாக செலுத்தினீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. இதை நீங்க இப்படி சாய்வா செலுத்த பாருங்க, இந்த ஏர் பபிள்ஸ் வரும், வலிக்கும் வழி பாருங்க, பபிள்ஸ் அப்படி இந்த அழகா முட்டை முட்டையா வரும். பாத்துருக்கீங்களா சார்? அது நேரா வச்சு சைடாக்கெல்லாம் வரும் சார். அப்படி சைட் அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் சாய்வா கோலை செலுத்தினீங்கன்னா அப்படி சில வலிக்குமலிகள் வாரதை நாங்க பார்க்கலாம். அப்ப வலிக்குமலியா உள்ளுக்கு இருக்கிற வழியெல்லாம் வெளியேறுது. வெளியேறின பிற்பாடு இதுக்குள்ளதான் நீர் வர முடியும். சரியா? அப்ப இதுதான் இதுக்கான விஷயம். பார்த்துக்கொள்ளுங்க, வழி இடத்தை அடைக்கும்ங்கிறதுக்கான பரிசோதனை இது. இந்த பரிசோதனை செய்திருக்கிறோம் நாங்க. தெளிவா இருக்கணும். இந்த பரிசோதனை கொடுத்து போட்டு எங்களுக்கு தருவாங்க. இந்த பரிசோதனை நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. இந்த நோக்கம் என்னன்னு கேட்டா, வழி இடத்தை அடைக்கும் அப்படிங்கறது எங்களோட பரிசோதனை நோக்கம். முடிவும் அதுதான், வழி இடத்தை அடைக்கும். அதே மாதிரி இந்த பரிசோதனை நாங்க பார்த்தது கடந்த கிளாஸ்ல. இந்த பரிசோதனை நோக்கம் வழிக்கு திணிவு உண்டுங்கிற பரிசோதனை. ஏன்டா நிறைய பேர் சொல்ற விடயம் வழிக்கு பாரம் இல்லைன்ற கடந்த கிளாஸ்ல நாங்க நிறைய பேசியிருந்தோம். அப்ப நான் கூட கேட்டிருந்தேன், கேஸ் இப்போ கொஞ்சம் நாடு முழுக்க கேஸ் கொஞ்சம் தட்டுப்பாடு நிலவரவாக ஒரு தகவல் இருக்கு. ஸோ அந்த கேஸ் சிலிண்டர் இல்லையா, வீட்டுல கேஸ் முடிஞ்சிட்டதுண்டா அந்த கேஸ் சிலிண்டரை தூக்குனீங்கன்னா அதுல சுமை கொஞ்சம் குறைவா இருக்கும், பாரம் கொஞ்சம் குறைவா இருக்கும். என்ன அர்த்தம்? வழிக்கு திணிவு உண்டு அப்படிங்கறதுதான் இதுண்ட முடிவு. ஓகே. சோ நாங்க அடுத்த பார்க்க போறது பிள்ளைகள் சடப்பொருட்களோட பௌதிக நிலைகள். சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள் பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள்: திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள். திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயு. அப்போ எங்களுக்கு தெரியும், திண்மம், திரவம், வாயு என்று சொல்லும் போது இந்த திண்மம், திரவம், வாயுக்களோட இயல்புகளை ஒருக்கா பார்க்கணும். கடந்த கிளாஸ் நாங்க பார்த்தோமா? திண்மங்களுக்கு உதாரணங்கள் பார்த்தோமா? ஓகே. திண்மங்கள்டா திடப்பொருட்கள் இல்லையா, கட்டியான பொருட்கள் திண்மங்கள் சொல்லுவோம். திரவங்கள் திரவ ரீதியில நீர் மாதிரி இருக்கக்கூடிய திரவம் என்று சொல்லுவோம். வாயுக்கள் கடந்த கிளாஸ் சொல்லியிருந்தீங்க நிறைய. ஒரு ஆள் பரவாயில்ல, கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போகும். யாராவது ஒரு ஆள் திண்மங்கள் ஒரு 2 சொல்லுங்க பாப்போம். புக்க திருப்பணுமா? திண்மங்கள் ஒரு 2 சொல்லுங்கன்னு சொன்னேன். அபர்ணிகா சொல்லுங்க. கதிரை, கதிரை, செங்கல், மேசை, கதிரை, மேசை, செங்கல், மேசை, ஓகே, மேசை, கட்டில், ஓகே, பனிக்கட்டி இல்லையா, பனிக்கட்டி, கற்கள், மண். கருப்பட்டி வருமா? கருப்பட்டி சார், வழி வருமா?
விலங்கல்ல காற்று வழி காற்று திண்மங்கள்ல வருமானு கேக்குறீங்க அப்படியா? ஓ ஓகே, யார் கேக்குறா? சதுர்ஷன் சதுஷன். காற்று அதான் நம்ம நாங்க கடந்த கிளாஸ் பார்க்கல போல, நாங்க அதை பாத்துருவோம் இப்போ. சார் நான் பாத்துருவோம். வரேன் சார் கடந்த காலம் ஓகே, பாத்துருவோம். திட்டங்கள்ல கற்கள் வருமா? ஓ இருக்கட்டும் இருக்கட்டும், வார் ஒன்று இருக்கட்டும். மைக்ரோஃபோனுங்க, நாங்க பார்த்துட்டு போயிடுவோம். இந்த சடப்பொருட்கள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், சடப்பொருட்களின் பௌதிக நிலை என்று சொல்லுவாங்க. அதாவது சடப்பொருட்கள் எவ்வாறு இந்த உலகத்துல இருக்கு என்ற ஒரு தகவல். சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள் என்றா சடப்பொருட்கள் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு. அப்ப சடப்பொருட்களோட பௌதிக நிலைகள் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திண்மங்கள் இருக்கு. திண்மம் என்றா கட்டியான பொருட்கள். கட்டியான பொருள்னா விளங்கும் நினைக்கிறேன். பிடிச்சு பார்க்கலாம், ஒரு ஒரு வடிவம் இருக்கும், தொட்டு பிடிக்கக்கூடிய பிடிச்சு கொள்ள முடியுது அப்படின்னு நம்ம வச்சுக்கொள்ளுங்களேன். வாரம் மிக கை வாரன் இப்ப நீங்க எழுதுறதுக்கு நான் தாரேன் உங்களுக்கு ஒரு 10 உதாரணம் நீங்க எழுதுவீங்க இப்ப 1 மினிட். அப்ப திண்மங்கள் என்று சொல்லும் போது மிக இலகுவாக பிடிச்சு கொள்ளக்கூடியது அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திண்மங்கள்டா ஒரு திட்டமான ஒரு பொருள், அதை கையாள முடியும், எடுக்க முடியும், வைக்க முடியும், அப்படியான பொருட்கள் திண்மங்கள். திரவங்கள் என்றா அதை நேரடியாக எங்கட கைகளால பெற முடியாது, பாத்திரங்களை கொண்டு அதனை பெற்றுக்கொள்ள முடியும். என்ற வழிந்தோடக்கூடிய மாதிரியான அம்சங்கள் திரவங்களாக இருக்கும். வாயுக்கள் என்றால் காற்றுகள் சார்ந்தது, அது எங்களை கைகளாலும் பிடிக்க முடியாது, சரியா, அங்குமிங்கும் பரவி திரியக்கூடியதான் வாயுக்கள். ஓகே, நீங்கள் அறிந்த திண்மங்கள் 5, திரவங்கள் 5, வாயுக்கள் 5 எழுதுங்க. போகும் நீங்க எழுதி முடிய நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு முக்கியமான திண்ம திரவ வாயுக்களை ஒப்பிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க பாபு. Sir, excuse sir. முடிச்சிட்டோமா பிள்ளை? சார் கொஞ்சம் டைம் தாங்க ஓகே ஓகே, எழுதுங்க. சார், எனக்கு இந்த கேள்வி எல்லாம் கட்டா, இது கொஞ்சம் ஏற்கனவே போட்ட கேள்வியை கொஞ்சம் திரும்ப காட்டுங்களேன். இதுதான் கேள்விகள், இது 3 மட்டும்தான் போட்டது, புதிதாக ஒன்னும் கேள்வி போட இல்ல.
சார் சடப்பொருளையும் பௌதிக நிலைகளும் கேள்வியா? சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள் கேள்வி அல்ல. சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள் வந்து எங்களுக்கு தெரியும், திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள் என்று தெரியும். சோ திண்மங்கள் 5, திரவங்கள் 5, வாயுக்கள் 5 தான் கேள்வி. எக்ஸ்கியூஸ் சார், எஸ். பஞ்சு எதுக்கு சார் வரும்? எதுமா கேக்குறீங்க? பஞ்சு பஞ்சு. பஞ்சு ஒரு திடமான பொருளா, கையால பிடிக்க முடியுமா? ஒரு 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 வடிவம் இருக்கின்றதா? பஞ்சுக்கு ஒரு 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 வடிவம் உண்டா? எடுக்க முடியுமா? ஒரு வடிவம் இருக்கா? என்ன மாதிரி? எல்லாமே இருக்கு சார். ஓ, அப்போ திண்மம். அப்ப திண்மம், அவ்வளவுதான். சரி சார். அப்ப கறி எதுக்கு சார் வரும்? கரியண்டா? சின்னரி சார். அதாம்மா, அது விறகு கறியா கேக்குறீங்க? ஆமா சார். ஓ, விறகு கறி. அதான், இப்படித்தான் விஷயம். நீங்க பார்க்கணும், கையால பிடிக்கக்கூடிய வகையில இருக்கா, ஒரு வடிவம் இருக்கின்றதா என்றா அது திண்மம். அப்போ விறகு கறி, விறகு எரிச்சு முடிய மிஞ்சிற அந்த கறி கையால் எடுத்து பார்க்க அப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கா, ஒரு வடிவம் இருக்கின்றதா? அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? சார் வாயுக்கள் 5 எழுதுக. இந்த யார் கேள்வி கேட்டது முதல்ல? விறகு கறி பத்தி பேசினால் யார்? கேட்கல. தேஷானி சார். ஓகே, தேசானி கொஞ்சம் மைக் கொண்டு பண்ணிட்டு வாங்க. அந்த கறிய, விறகு கறிக்கு ஒரு வடிவம் இருக்குதா தேசாலினி? இருக்கு சார். ஒரு வடிவம் இருக்கு. அப்படி இப்படி எடுத்து கையில எடுத்து வச்சிருக்கேளுமா? இங்க தேசானி சத்தத்தை காணையிலே. சார் ஆம், இல்லை, தெரியாது. 3 விட இருக்கு. உண்டு, ஆம், இல்லாடி இல்ல, இல்லாடி தெரியாது. தெரியாது சார். ஓகே, அப்ப விறகு கறி நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஆமா சார். ஓகே, உங்களோட வீட்டுல விறகு விறகு பாவிக்கிறீங்களா? ஆமா சார். ஓகே, அப்ப விறகு கறி பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கேன் சார். ஓகே, அப்ப அதுக்கு ஒரு 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 கையில எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு வடிவம் இருக்குதா? இருக்கு இல்லையா? இருக்கு சார். ஓ, அப்ப திண்மம், அவ்வளவுதான். சரி சார். ஓகே, வேற ஏதோ கேள்வி யார கேட்டீங்க? யார் டவுட் கேட்டா வேற? சார் வாயுக்கள் 5 எழுதுகன்னு சொன்னீங்க தெரியுமா? அதுல பாக்டீரியா எழுதலாமா? சதுஷன், சார் என்ன என்ன எழுதலாமான்னு கேக்குறீங்க? பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியா வாயுக்களா எங்கட சதுஷன்? சார் தெரியாதே சார். இல்ல, சரியா, பாக்டீரியா வாயுக்கள் அல்ல. பாக்டீரியா ஒரு உயிரங்கி, பாக்டீரியாவுக்கு ஒரு வடிவம் இருக்கு, வெற்றுக்கண்ல பார்க்க முடியாது, ஆகவே அது வாயுக்கள் அல்ல. சரியா எங்கட சதுர்ஷன்? சரி சார். வேற யாரோ பேசுறீங்கம்மா, சவுண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு. யார் பேசுறா? அபர்ணிகா, சொல்லுங்க. அபர்ணிகா, சவுண்ட் குறைவா இருக்கு, கொஞ்சம் டிவைஸ்ல சவுண்ட கொஞ்சம் கூட்டுங்க பாப்போம். வாயுக்கள் இல்ல, ஆக்சிஜன் வாயு, கார்பன் டை ஆக்சைடு வாயு வருமா? அபர்ணிகா, திரும்ப சொல்லுங்க பாப்போம். ஆக்சிஜன் வாயு, கார்பன் டை ஆக்சைடு வாயு வருமா சார்? நீங்க ஆக்சிஜன் வாயு என்று தானே சொல்றீங்க அபர்ணிகா?
அப்ப வாயு தானே. ஆக்சிஜன் வாயு என்று சொன்னா வாயு தானே. ம் அழகா போயிட்டு நான் நினைச்ச படிப்பிச்சாச்சு இப்பதான் விளக்குது படிப்பிக்காம போயிட்டு. ஓகே பரவாயில்ல, நீங்க எழுதிருங்க, நிறைய எழுதுவோம். எழுதட்டும் தேஷானி எழுதுறாங்க. முடிச்சிட்டேன் சார். ஓகே ஓகே, நாங்க கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஓகே, நாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு நிமிடம் கொடுப்போம். முடியும். எஸ் சொல்லுங்க. எஸ் வாய்க்கல்ல வந்து பத்தியில இருந்து வெளியேறும் புகை வருமா? கட்டாயம் வரும், புகை வரும். பத்தி எந்த வகைக்குள்ள வரும்? பத்தி எந்த பௌதிக நிலைக்குள்ள வரும்? பத்தி திண்ம பொருள். பத்தியிலிருந்து வார புகை ஒரு வாயு. நீராவி விறகு வரும் சார். நீராவியும் வாயுதான். விறகு விறகு எதுல வரும் கேக்குறீங்க? வாயுல வருமா சார்? விறகு வாயுல வரும் அவியா? ஆமா சார். யார் கேக்குறா? தேஷானி சார். தேஷானி, இப்ப நாங்க யோசிக்கணும். திண்மமா இருக்கிறத எப்படி நாங்க கண்டுபிடிச்சோம்? எடுக்கக்கூடியது. அந்த கப் இருக்கு, இந்த பாருங்க, இந்த கப் இருக்கு. இந்த கப்புக்கு ஒரு வடிவம் இருக்கா? ஆமா சார். கப்ப என்னால திடமா பிடிக்க எழுதா? ஆமா சார். இந்த கப் ஒரு திண்மம். சரி சார். விறகு என்ன மாதிரி? விறகு இதுக்கு ஒப்பானதா? ஒரு வடிவம் இருக்கு, கையால பிடிச்சு எடுக்க முடியக்கூடியதாக இருக்கா? ஆமா சார். அப்ப விறகும் ஒரு திண்மம். அவ்வளவுதான். சரி சார். எஸ் மிஸ் சார். எஸ் கெமிலியா சார். எழுதி முடிச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். கெமிலியா சொல்லுங்கம்மா. பென்ல இங்க் இருக்கு தானே சார், அது வந்து திண்மத்துக்கு வருமா திரவமுக்கு வருமா சார்? ஓகே, பென்னுக்குள்ள இருக்கிற இங்க் வந்து அங்குமிங்கும் இப்படி சாய்ச்சமாட்டா இல்ல, அதுல உள்ள நீங்க அந்த கூரெல்லாம் எடுத்துட்டு சாய்ச்சிங்கடா கீழே வரைஞ்சு ஓடிடுமா இல்லையா? வழிந்து ஓடுமா இல்லையா? வழிந்து ஓடினதல்ல, வழிந்து ஓடுமாக இருந்தால் அது திரவம். ஓகே சார். ஓகே, நல்ல ஒரு கேள்வி. சார் நீராவி வந்து வருது சார். நீராவி எதுல வரும்? ஆவியானது நீராவியின் பேராவி. நீராவி எதுல வரும்? வாயு. வாயுக்கள் வரும். ஓகே, இப்ப நாங்க விடைகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ் ரெண்டா, இதுல நிறைய சந்தேகம் இருக்கிறது எனக்கு விளங்குது. ஆகவே நாங்க இத டீட்டெயிலா பார்த்து முடிப்போம். எங்கட கெமிலியாட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். கெமிலியா, நீங்க எழுதியிருக்க திண்மங்களை சொல்லுங்கம்மா, நாங்க பார்ப்போம். மேசை, வாரன், கல், மேசை, கல், மாணிக்க கல், மாணிக்கம், கண்ணாடி குவளை, கண்ணாடி, தொலைபேசி. ஓகே, அவ்வளவுதானா சார்? பாறை. அபர்ணிகா சொல்லுங்கம்மா. அப்போ
திண்ம பொருளா சார்? ஓம். புத்தகம், 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 சீப்பு, சீப்பு, கடிகாரம், கடிகாரம், பென்சில், அந்த கடிகாரம், கதிரை. ஓகே, எழுதி இருக்கிறத வாசிப்போம் நாங்க. ஓகே, துவாரகன் போய் நீங்க சொல்லுங்க. மேசை, பனிக்கட்டி, கதிரை, விறகு, கல், மேசை, கதிரை, விறகு, விறகு, கல், ஓகே, வெல் டன். அதே மாதிரி அடுத்தங்கட ஹர்ஷனிய கேட்போம் இல்லையா? ஹர்ஷனி. புத்தகம், மண் சட்டி, மண் சட்டி. ஓகே. குவளைகள், குவளை, செங்கல், செங்கல், விறகு. விறகு. ஓகே, வெல் டன். அடுத்து எங்கட தில்ஷான் எழுதி இருக்கிறீங்களா? அது தினுஷாந்த். ஓம், இது எழுதி இருக்கிறீங்களா? சார், பேனா, பென்சில், புத்தகம், பேனை, பென்சில், புத்தகம், தொலைபேசி, தொலைக்காட்சி. அவ்வளவுதான். ஓகே ஓகே, வெல் டன் வெல் டன். அதே மாதிரி சஹ்னா, இது எழுதிருக்கீங்களா? சஹ்னா, புனித பிரியாண்டு, இஃபா, சதுர்சன், கயானா, ஜெஸ்வின். ஓம், நீங்க எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். ஓம், சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சார், கல், கட்டில், மேசை, கதிரை. ஓகே, பாறை. ஓகே, பாறை. நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிகிறத தவிர்த்து சொல்லுங்க. சார், ஓம். சார், கதிரை சொன்ன எழுதலையா? ஓம், கதிரை போர்ட்ல இருக்குதானே இல்லையா? ஓகே, அப்போ போதும் நான் நினைக்கிறேன். என்னடா அநேகமா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிகிறது தான் ரிப்பீட்டட்ல இருக்கு. ஸோ புதுசா எதுவும் இருந்தா நாங்க பார்ப்போம். ஸோ இந்த பாருங்க, நீங்கள் சொன்ன இல்லைங்கல்ல. ஓ, சகனா சொல்லுங்கம்மா, நான் அதான் கூப்பிட்டேன், சொல்லுங்க. விறகு, ஓம், கட்டில், கட்டில், அலுமாரி, ம், புத்தகம், ம், பானபோத்தல். ம். சார், கயானா சொல்லலாமா? எஸ் எஸ், கயானா சொல்லுங்க. கயானா பேசுறதா வந்தீங்க, எங்க காணோம் மாலை. கயானா விலங்கல்ல. ரத்தினங்கள் தான் மாணிக்கம் எழுதியிருக்கிறானே. தானியங்கள் வருமா? கட்டாயம் வரும், தானியம். இன்னும் குழப்பம் இருக்கு போல, கவனிங்க. அதான் சொல்றேன் பிள்ளைகள், நீங்க கையால பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே திண்மங்கள் தான். திண்மங்களுக்கு வரைவிலக்கணம் கிடையாது. ஒரு திடமான பொருள். தானியத்தை அப்படி கையில் எடுக்க இயலாத. உதாரணமா அரிசி எப்படி கையில் எடுக்க இயலாத உங்களால.
இப்படி பிடிச்சு கொள்ள முடியாது, பற்றி பிடிக்க முடியாது. ஓ, பற்றி பிடிக்க கூடியதுண்டா அது திண்மம் தான். அரிசி, சீனி, மா, கடலை, கௌப்பி, பயறு எல்லாமே திண்மங்கள் தான். தேங்காய் எண்ணெய் என்ன கதை? தேங்காய் எண்ணெய் எண்ணெய் வந்து திரவம். எஸ் எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. அபர்ணிகா கொஞ்சம் சவுண்டா அதிகரிச்சு பேசுங்க, கேக்குது இல்ல சரியா நீங்க பேசுறது. அனுசியா சொல்லையா? ஓம் சொல்லுங்க. கல், மரம், மேசை, பஞ்சு, கதிரைசு. ஓகே, பஞ்சு. ஓகே, நல்லது. யாருங்கட அபர்ணிகா கொஞ்சம் கூட நெட்வொர்க்கை பாருங்க. நீங்க பேசுறீங்க ஒன்றும் கிளியர் இல்ல, ஒன்றும் கேக்குது இல்ல, கொஞ்சம் ட்ராப் ஆயிடு போது. உங்களோட இன்டர்நெட்டை கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க, இல்லைண்டா கொஞ்சம் செக் பாக்ஸ். பஞ்சுக்கு ஜி போடல. ஓகே, கொஞ்சம் யாருங்கட அபர்ணிகா பாருங்க. அபர்ணிகால நெட்வொர்க்ல ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் நெட்வொர்க்கை பார்த்துட்டு பேசுங்க, இல்லைண்டா செக் பாக்ஸ்ல போடுங்க ஆன்சரை. அபர்ணிகா சார் மணல் வருமோ? மணல் அதான் மணல் வருமோ என்று கேட்க கூடாது. மணல் அப்படி திடமான பொருளா? ஓ சார். ஓ, அப்போ அதுதான் திண்மம் தான். ஓ, நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா விலங்கல்ல? இல்ல சார் சொல்லல. தில்சான் சொல்லுங்கப்பா உங்களோட ஆன்சரை. ஓகே சார். சார் கதிரை, அடுத்தது சார் கண்ணாடி குவளை சார், போத்தல், அடுத்தது சார் அடுத்தது வந்து மேசை. அவ்வளவுதான் சார். ஓகே சார் ஆக காய்கறி வருங்கனே சார். யார் பேசுறா? ஓ, என்ன கேட்டீங்க? காய்கறிகள். ஓ, அர்ஷினி உதாரணமாக ஒரு காய்கறி சொல்லுங்களே பாப்போம். அர்ஷினி சார் அர்ஷினி ஒரு காய்கறி சொல்லுங்களே. ஓகே, பீட். பீட்டுக்கு ஒரு வடிவம் இருக்கா அர்ஷினி? அர்ஷினி மைக் ஒன்ல வைங்களே. மைக் ஒன்ல வைங்க. எந்த டவுட் தானே இப்ப எல்லாருக்கும் அது பிரயோசனமா இருக்கும். ஓகே, பீட்டுக்கு ஒரு வடிவம் இருக்கா அர்ஷினி? சொன்னதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. கையால பிடிக்கக்கூடிய வகையில இருக்குதா? ஆமா சார். அவ்வாறு ஒரு வடிவம் இருந்து கையால பிடிக்கத்தக்கனதாக இருந்தால் அது என்னன்னு நாங்க சொல்லுவோம். அவ்வளவுதான். திண்மங்கள். அவ்வளவுதான். காய்கறிகள் திண்மங்களே. எஸ், ஏதாவது திண்மங்கள் வேறு சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அபர்ணிகா ஓகே. நீங்க தமிழ் தெரிறீங்களா? ஓகே, சரி. தாய்மொழி புல. ஓகே, சாரி. சொல்லுங்க இப்போ. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா திண்மங்களுக்கு? தங்கம், செப்பா? தங்கம் சார். கட்டாயம் தங்கமா சொல்றீங்க? தங்கம். ஓ, தங்கம் வந்து ஒரு வடிவம் இருக்குதா இல்லையா? இருக்கு சார்.
சார் தங்கம் வந்து உருக்கணும்னு அந்த இதாகிறது தானே சார்? ஓகே, உங்களோட காதுல அணிஞ்சிருக்கிற ஆபரணங்கள் உருக்கப்பட்டதா அல்லது அதுக்கு ஒரு இல்ல வடிவம் சார். இருக்கா? இருக்கு சார். அதுக்கு திண்மம் தான். சரியா? சரி சார். சார் கடைசி வரையும் கதிரை போடுற. ஓ, கதிரை பிரச்சனை இல்லை. மேசை போட்டிருக்கோம் தானே, இப்ப கதிரை பிரச்சனை இல்லை. சரியா? சார் பன்னிக்கட்டி சார் மார்க் பண்ணிருக்கீங்க. ஓகே, அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான உதாரணம் காரணமாக அதை நான் ரெட்ல மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ பாருங்க பிள்ளைகள், இப்படிதான் மனனம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இது இல்ல. மனனம் செய்யறதுக்கு இல்ல. நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சடப்பொருட்கள பௌதிக நிலைகள் திண்மங்கள். முதலாவது திண்மம் என்றா ஒரு சிறப்பான ஒரு வடிவம் இருக்கும், ஒரு ஷேப் ஒன்று இருக்கும். அது எங்களை கையால பிடிக்கக்கூடியதா இப்படி பற்றி பிடிக்க, அல்லது கைகள்ல இப்படி பற்றி பிடிக்கக்கூடியதா. சீனியை கையில எடுக்கலாம், மா கையில எடுக்கலாம், தானியங்களை கையில எடுக்கலாம், கையில எடுத்து பிடிக்கலாம், விறகு கறியை எடுத்து கையில வச்சிருக்கலாம். அது அது கையில ஓய்வா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு திண்மங்கள். இப்ப தங்க ஆபரணங்கள் சொன்னீங்க, தங்க ஆபரணங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு, ஒரு திடமானது. ஆக இதெல்லாம் திண்மங்கள்ல வரும். ஓகே, நாங்க அடுத்த உதாரணத்துக்கு போவோம். திரவங்கள். ஓகே, நல்லதா போயிட்டு நிறைய உதாரணங்கள் பேசணும். இதுல ஏண்டா இன்னைக்கு விட்டுட்டு போயிருந்தா அநியாயம். ஓகே, திரவங்கள். அப்ப திரவங்களை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கெமிலியால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கெமிலியா, நீங்க திரவங்கள் சொல்ல ஆரம்பிங்க. தண்ணீர், பால், எண்ணெய், பெட்ரோல், பானம், இளநீர். நீர், பால், எண்ணெய், இளநீர். நல்லது, நல்ல உதாரணம். இளநீர், எண்ணெய், பானம், பானம், பெட்ரோல், 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 பானம், 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 மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய். சார் பானம் எழுதல சார். பானம், பானம் என்றா அது பொதுவானதாக எழுதல. குடிபானம். ஓகே, குடிபானம். எண்ணெய், என்ன எழுதிட்டேனே? அவ்வளவுதான் சார். ஓகே, வெரி குட். கெமிலியா, மிக நல்ல அழகான உதாரணங்கள் சொல்லி இருக்கிறீங்க. வெல்டன். வேறு யாராவது சொல்லணும்டா? 1 minute. இந்த ஸ்கிரீன்ல இல்லாததுகளை சொல்லணும். ஸ்கிரீன்ல இருக்கிறத பாரன், ஸ்கிரீன்ல இருக்கிறத ரிப்பீட் பண்ணாதீங்க. ஸ்கிரீனுக்கு புறம்பா இருந்தா சொல்லுங்க. பவ்யே சொல்லுங்க. அபர்ணிகா சொல்லுங்க போ. கதைக்கிறது கிளியரா விளங்குது இல்ல. நெய், நெய், நெய். நெய்யில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இல்லையா? சார் நெய் வராது தானே சார்? நெய் நெய்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இருக்கட்டும், நெய் பத்தி பேசுவோம். அடுத்த உதாரணம் சொல்லுங்க. டீசல் சார். டீசல், தேன், மண்ணெண்ணெய், தேங்காய் எழுதிட்டேன். எண்ணெய், அபரணிக்கா பேசுங்க. மத்தவங்க கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. நான் எல்லாரும் சான்ஸ் தரேன். ஆரஞ்சு சாறு. ஓ, அதான் குடிபானம் எழுதிட்டோமே இல்லையா? அப்போ நாங்க அப்படி சன்குவிக், கோடியல் இல்லையா, லைமோல் என்று எழுதி கொண்டு போகலாம். பொதுவாக குடிபானம் என்று எழுதிட்டோம். ஓகே சார். ஆயில், ஒயில். ஒயில் என்றா எதை சொல்ல வாரீங்க? ஒயில் தான் தமிழ்ல இருக்குன்னு என்ன என்று. சார் கம் வராதா? கம். கம். பசை. பெயிண்டா? ஓகே, பெயிண்ட். பெயிண்ட் எல்லாம் ஓகே, நாங்க எழுதுவோம். பெயிண்ட் எழுதுவோம். பெயிண்ட். பசை. சோயா சோஸா? சோயா சோஸ். மூலிகை பானங்கள். மூலிகை பானம். அது என்ன மூலிகை பானம்?
அது என்னம்மா மூலிகை பானம்? சார் மருந்தோட இருந்த பானங்கள். ம். சாறு. விலங்கல்ல பழச்சாறு. பழச்சாறு. பழச்சாறுண்டா எதை சொல்ல வாரீங்க? குடிபானம் சார். குடிபானம். பழச்சாறு. சார் விலங்கல்ல இங்க். மை. மை. சார் தேன். தேன் எழுதிட்டோம். தேநீர். சார் லாவா. லாவா. லாவா மேக்னா. லாவா குழம்பு. ஓகே, அவ்வளவுதானா? வேற யாராவது தவிர்ந்த உதாரணங்கள் எதுவும் வித்தியாசமா இருந்தா நீங்க சொல்லலாம். சார் வாசனை திரவம். வாசனை திரவியம். ஓகே, வாசனை திரவியம்னா சென்ட சொல்றீங்க இல்லையா? பெர்ஃப்யூம். ஓ, நல்லெண்ணெய். எண்ணெய் என்று பொதுவாக எழுதியிருக்கிறேன். உருகுன ஐஸ் கட்டி. ஓகே, உருகிய ஐஸ்ண்டா நீர் தானே இல்லையா? சார். சார் பிரேக் ஆயில். பிரேக் ஆயில். வாகன ஒயில்கள் எண்ணெய் என்று போட்டிருக்கும் பொதுவா. இஃபா விலங்கல்ல கேக்கல. சுடுநீரா? சுடுநீர். நீர் இருக்கு பிள்ளை. ஓகே, சுடுநீர். நீர். ஓகே. சார் ஷூ பாலிஷ்ல இருக்கு தண்ணி மாதிரி. ஓகே, அப்ப லிக்விட் இல்லையா? திரவ போலிஷ். ஓகே. சார். சார் ஷாம்பு. ஷாம்பு. சார். ஓகே. ஓ. வாஷிங் மெஷினுக்கு போடுறது சார். ஓகே. ரின்ஸ். சோ இப்ப அப்படிதான். என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல நாங்க இவ்வளவு திரவங்கள் நீங்க சொல்றீங்க, உண்மையில நல்ல விஷயம். நிறைய புதிய புதிய திரவங்கள் வருது. இருந்தாலும் இருக்கிற பிரச்சனை என்னண்டா, இப்ப இந்த லாவா சொன்னீங்க இல்லையா? லாவாங்கிறது திரவம் என்று சொன்னதுக்கு இப்படிதான். திரவம் என்று சொன்னதுக்கு அதுல திடமான பொருட்களும் அடங்கி இருக்கும் போது நாங்க முழுமையான திரவம் என்று சொல்ல மாட்டோம். இப்போதான் ஜாம் இருக்குல்ல, ஜாம், ஜெலி இருக்கு தானே, இந்த ஜெலி, ஜாம், இவை திண்மமா திரவமா வாயுவா என்று வகை பிரிக்க முடியாத வகையிலான பதார்த்தங்கள் இருக்கு. அப்படி சரியா? உங்களோட என்னடா நீங்க மொடியூல் சிஸ்டத்துக்குள்ள வந்திருந்தீங்கடா நாங்க படிச்சிருப்போம். இந்த பாடப்புத்தகம் இதுல இல்லாட்டியும் நாங்க தெரிஞ்சு கொள்றது நல்ல. இந்த ஜாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் கட்டி மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு திரவம். இப்ப நீங்களை ஒரு பான் துண்டு ஜாம நீங்க பூசினீங்கடா, அந்த ஜாம் கட்டி திண்ம மாதிரி இருக்கும், பூசைக்க திரவம் போல இருக்குதோ என்று கூட தோணும் எங்களுக்கு. ஆக அந்த திண்மத்திலையும் திரவத்திலையும் வாயுலையும் அடங்காத சடப்பொருட்களும் இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க சொன்ன இந்த பால், நீர், இளநீர், எண்ணெய், பெட்ரோல், மண்ணெண்ணெய், குடிபானம், டீசல், இந்த தேன், கம் எல்லாம் ஓகே. பட் இந்த பிரச்சனை நெய் இருக்கு. நெய் இருக்குதானே? இந்த நெய்யை பொறுத்த வரையில பிள்ளைகள், நெய் எங்களுக்கு இந்த பல்வேறு ரீதியில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் திண்மமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க சொல்லக்கூடிய எப்படி சொல்லண்டா, உருகிய நெய் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நெய் என்று பொதுவாக எழுதினோம்டா அது நாங்க அது திண்மமா எடுக்கிறதா திரவம். இப்ப பட்டர் இருக்கு தானே, பட்டர் பாத்தீங்கன்னா திண்மமா தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப அது கொஞ்சம் நாங்க உருகிய உண்மைதான் நீங்க சொல்ற, எனக்கு விளங்குது, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பட் டிரெக்டா உதாரணம் கேட்டா நாங்க நீர், பால் எழுதுறது ரொம்ப சிறப்பு. அதே போல இந்த பெயிண்ட்டும் பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த ரொம்ப இந்த திடமான பொருள் போன்ற ஒரு திரவமா இருக்கும். பிள்ளை இல்ல, திரவம் தான் நீங்க சொன்னது சரி. அந்த திக்கா இருக்கும், திக்கா கட்டி போல இருக்கும். ஆகவே எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அந்த இடத்துல வரும். பட் திரவம் தான். பட் எங்க கேட்டா எழுதாத வகையில சோயா சோஸ் சரி, நீங்க சொல்றது சரி. மூலிகை பானம்டா என்னன்னு எனக்கும் தெரியாது. ஓகே, அது நீங்க பானம் தானே. அதே பழச்சாறு ஓகே, மை, தேநீர் இவை ஓகே. அப்ப இவையெல்லாம் திரவங்கள் என்று சொல்றதுல பிழை இல்லை. ஆனால் மிக பொருத்தமான உதாரணங்கள்
நீங்க இந்த இடத்துல தந்திருக்கிறது சிறப்பான உதாரணங்கள். இந்த எல்லாம் சிறப்பான உதாரணம். நீர், பால், இளநீர். சார் தேங்காயில உள்ளுக்கு நீர் வாக்க இருக்கும் தானே சார், அது வராதா? டில்சா, நீங்க தேங்காய் வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கேன் சார். தேங்காய் உடைச்சா அது உள்ளுக்குள்ள தண்ணி இருக்க தெரியாதா? சார் இல்ல சார், அதுவும் ஒரு பானம் தானே சார். அது ஒரு திரவம் தான். ஏதோ இந்த தேங்காயை நீங்க கண்டதே இல்லாத மாதிரி சந்திரன்ல இருந்து வந்திருக்கிற மாதிரி யோசிக்க கூடாது டில்ஷான். சிம்பிளா தேங்காய் உடைச்சா உள்ளுக்குள்ள தண்ணி, தேங்காய் நீர் இருக்கும். தேங்காய் நீர் ஒரு திரவம் தான். சரியா டில்ஷான்? விலங்கல்ல, விலங்கல்ல. எஸ், தேங்காயில இருந்து எடுக்கிற பால். தேங்காய் பால். வராதா? தில்சான் பேசுனது எதுவுமே எனக்கு கேட்கல. உங்களுக்கு கெமிலியா கேட்டுச்சா தில்சான் பேசின விஷயம்? சார் தேங்காய்க்குள்ள இளநீர் அது வராதான்னு கேக்குறாரு சார். கெமிலியா, தேங்காய்க்குள்ள இருக்கும் இளநீர் அது வராதான்னு கேக்குறாரு. தேங்காய்க்குள்ள இருக்கிற தண்ணீர் தானேமா அது? சார் தேங்காய் தண்ணீர். ஓ, அது தண்ணீர் தானே. அப்ப தண்ணீர்ண்டா அது திரவம் தானே? சார் ஓகே, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க டில்ஷான் கிளியரா? எங்க அவர் செவ்வாயில தானே இருக்கிறாருங்க டில்ஷான். அவர் ஒரு விஞ்ஞானி, செவ்வாய்க்கு போயிருக்கிற ஆய்வுகள் நடத்துறது. எங்க டில்ஷான் ஓகேவா? தேங்காய் தண்ணி வந்துட்டா? அப்போ அவருடைய நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம். அவர் பேசுறது கிளியரா வருது இல்ல. அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த தேங்காய் பால். ஓகே, நல்ல ஒரு உதாரணம், புதுசா இருந்தது இல்லையா? தேங்காய நாங்க பிழிஞ்சு எடுக்கிற சாறு, அந்த சாரும் ஒரு திரவம். நல்ல ஒரு உதாரணம். யார சொல்லியிருந்தீங்க இடையில? இப்போ பாருங்க, இந்த திரவங்கள். அப்ப திரவங்களை நாங்க எவ்வாறு பார்க்கலாம்னு கேட்டா பிள்ளைகள், இந்த பாருங்க, திண்மங்களுக்கு ஒரு திடமான வடிவம் இருக்கு, ஒரு ஷேப் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு, கன அளவு ஒன்று இருக்கு, ஒரு அளவு இருக்கு. இந்த பாருங்க, உதாரணத்துக்கு இப்படி ஒரு பொருளை நான் காட்டுறேன் உங்களுக்கு முன்னாடி. இது ஒரு திண்மம். இதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு, ஒரு அளவும் இருக்கு, ஒரு நீளம் அகலம் எல்லாம் இருக்கு. சோ இது ஒரு திண்மம். அதே மாதிரி திரவத்தை எடுத்தீங்கன்னா அது எங்களால பிடிக்கல, அது ஒரு வடிவம் இருக்காது. தண்ணீரை உண்மையில சும்மா சொல்லுவோமே, நாங்க ஒரு மேசை வரைங்க பிள்ளைண்டா குயிக்கா வரைவீங்க, நீங்க கல்லொண்டு வரைங்கடா வரைவீங்க, கண்ணாடி வரைவீங்க, தொலைபேசி வரைவீங்க. திண்மங்களை வரைய முடியும், என்னடா வடிவம் இருக்கு. இது நீரை வரைங்க, பாலை வரைங்கன்னா இப்படிதான் வரைவீங்க இல்லையா? இப்படி இருக்க கப்பை ஒன்று போட்டுட்டு இதுக்குள்ள இப்படி 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 காட்டுவீங்க. உண்மையில நாங்க வரைஞ்சிருக்கிறது நீரா கப்பா? கப்பதான் நாங்க வரைஞ்சிருக்கோம். ஏன்னா கப்புக்கு தான் வடிவம் இருக்கு. அப்போ திரவங்களுக்கு திடமான ஒரு வடிவம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. திட்டமான வடிவம் இல்ல, ஒரு நீட்டான வடிவம் இல்ல. அது வடிவம் எல்லாமே ஒரு மாதிரி தான். பாலை ஊத்தினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும், நீரை ஊத்தினாலும். ஓ, அதான். ஏனண்டா அதுக்கு ஒரு திடமான வடிவம் இல்ல, திட்டமான வடிவம் ஒன்று இல்லை திரவங்களுக்கு. ஆனால் அளவு இருக்கு. எஸ், மண்ணெண்ணெய் சார் திக்கா இருக்காதா? மண்ணெண்ணெய் திக்கா இருக்காதே. மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல் எல்லாம் திக்கா இருக்காது. ஓகே, இப்போ என்னன்னு கேட்டா, திண்மங்களுக்கு வடிவம் உண்டு. இந்த பாருங்க, திண்மங்களுக்கு வடிவம் இருக்கு, அதே மாதிரி ஒரு அளவும் இருக்கு. அளவனாக கனவளவுன்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திண்மங்களுக்கு வடிவம் இருக்கு. இந்த பாருங்க இருக்கு வடிவம். இப்ப நீங்க இதெல்லாம் இந்த உருவங்களை எல்லாம் நீங்க வரைவீங்க என்றால் அதுக்கு வடிவம் இருக்கு. வடிவம் இருக்கிறதாலதான் வரையறீங்க. அதே மாதிரி இந்த பொருட்களுக்கெல்லாம் அளவு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு பெரிது, இந்த சைஸ் என்று சொல்றோம்ல, அது அளவு, கனவளவு. இதே திரவத்தை சொன்னீங்கடா, திரவம் எங்களுக்கு வரைய முடியாது பிள்ளைகள். கப்பை வரைஞ்சிட்டு அதுல நாங்க வரைஞ்சு காட்டுவோம், இந்த பாருங்க திரவம் இருக்குண்டு. அப்ப திரவத்துக்கு வடிவம் இல்லை, வடிவம் இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க, திரவங்களுக்கு வடிவம் இல்லை, ஆனால் கன அளவு உண்டு.
ஏனென்றா அளக்க முடியும் இல்லையா? நீர் 1 போத்தல் 1 லிட்டர், பால் 1 லிட்டர், பெட்ரோல் 1 லிட்டர், டீசல் 1 லிட்டர் அளக்கிறோம் தானே. ஆக கனவளவு இருக்கு. ஒரு கப்ல வந்து உங்களோட ஸ்கூலுக்கு நீங்க எடுத்துட்டு போற உங்களோட அந்த ட்ரிங்கிங் பாட்டில் இவ்வளவு தண்ணீர் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? 500 மில்லி லிட்டர் 700 மில்லி லிட்டர் அளக்க முடியும். இப்போ கடைகளில் நாங்கள் மினரல் வாட்டர் பாட்டில் வாங்குறது தானே, அது இருக்கு இல்லையா? 1 லிட்டர் 1.5 லிட்டர் இருக்கு. இப்போ பெட்ரோல் டீசல் பங்குகளை பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் பெட்ரோல் போடுங்க 20 லிட்டர் டீசல் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அளவு ஒன்று இருக்கு, கனவளவு இருக்கு, வடிவம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திரவங்களுக்கு வடிவம் இல்லை, கனவளவு உண்டு. 3வது உருவம் எங்களுடைய வாயுக்கள். யார் சொல்ல போறா? எங்களுக்கு வாயுக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது யார்? அர்ஷனி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? கெமிலியாவுக்கு நான் சான்ஸ் தாரேன். இப்போ எங்களை அர்ஷனியில ஸ்டார்ட் பண்ணுவோம். எரிவாயு. ஆக்சிஜன் வாயு. வெரி குட். வளி, நீராவி, அடுப்பிலிருந்து வெளியேறும் புகை, புகை, பலூனில் உள்ள வளி, ஓகே, வெளியேறும் புகை, பெட்ரோலிய வாயு, பெட்ரோலிய வாயு. ஓகே, நல்லது. பெட்ரோலிய வாயு. எல்பி வாயு. சார் கார்பனீர் ஆக்சைடு, கார்பனீர் ஆக்சைடு. வெரி குட். ஆக்சிஜன் வாயு, ஆக்சிஜன் வாயு சொல்லப்பட்டிருக்கு. வளி எழுதிட்டேன். சார் ஐதரசன், ஐதரசன் வாயு. புதுசா நிறைய வருது. ஓகே, ஐதரசன். சார் புகை, புகை போட்டுட்டேன். நீராவி, நீராவி போடப்பட்டிருக்கு. நச்சுவாயு, நச்சு வாயுண்டா எது அது? அப்படி ஒரு வாயு இருக்கா தனிப்பட்ட இதுல நச்சு வாயு உண்டு? தெரியலையே சார். ஓ, அப்படி ஒன்று இல்ல. சரியா? ஆக்சிஜன் வாயு இருக்கு, நச்சு வாயு உண்டு, தனிப்பட்ட ஒரு வாயு இல்ல. வேற ஏதாவது புது உதாரணங்கள் இருந்தா சொல்லுங்க பாபு. ஆகன். ஆகன் வாயு. அந்த இரும்புகளை தட்டுற நேரம் அதுல இருந்து ஒரு வாயு வருமா சார்? அந்த வாயு நச்சு வாயுன்னு சொல்றேன். இரும்பை தட்டும் போது வாயு வரும். அப்படியா? அந்த நெருப்பு இதுல இருந்து இரும்பு எடுத்து துருக்குவாங்க தானே சார், அந்த நேரம் ஒரு வாயு வரும், அந்த வாய்க்கு நச்சு வாயுன்னு சொல்லுவாங்க. எங்களோட கெமிலியாவுக்கு இரும்பு தயாரிக்கிற இடம் போய் பார்த்துருக்கிறீங்களா? இல்ல சார், எனக்கு ஒரு கதை ஒண்ணு தெரியும். அந்த கதையில வந்து இரும்பு எடுக்கிற நேரம் நச்சு வாயு வரும். ஓகே ஓகே. இரும்பு பிரித்தெடுக்க வாயுக்கள் வெளியாகும் தான். பட் நச்சு வாயு என்று சொல்றதுக்கு காரணம் அது நச்சுத்தன்மை உள்ள வாயுனால. பட் அதுக்கெல்லாம் சிறப்பு பெயர்கள் இருக்கு. உண்மையில இரும்பு பிரித்தெடுக்கிறதுல வெளியாகிற வாயு கார்பனீர் ஆக்சைடு வாயு. ஓகே, பாப்போம். கிரேட் 10 வாங்க பாப்போம் கெமிலியா. வேற ஏதாவது வாயுக்கள்? உயிரியல் வாயு. அப்படியா? உயிர் வாயு, பயோகேஸ். அவ்வளவுதான் இல்லையா வாயுக்கள். மிக சிறந்த உதாரணம் சொன்னீங்க. நாங்க சுவாசிக்கிறது ஆக்சிஜன் வாயு. எல்பி வாயு எழுதியிருக்கோமா? தமிழ்ல எழுதியிருக்கோம். பெட்ரோலிய வாயு உண்டு. திரவ பெட்ரோலிய வாயு, இதுக்குத்தான் பெயர் எல்பி வாயு. நல்லது. நீங்க சின்ன கிளாஸ் சொல்றீங்க, இந்த வார்த்தையே பெரிய விஷயம். ஏண்டா பெரிய கிளாஸ் ஆட்களுக்கே இது தெரியுது இல்ல. எல்பி வாயு. எல்பி வாயுவும் அந்த திரவ பெட்ரோலிய வாயும் உண்டு. திரவ பெட்ரோலிய வாயுண்டா தமிழ்ல பேர். இங்கிலீஷ்ல எல்பி கேஸ் என்று சொல்லுவாங்க. எங்க வீட்டுல வாவிக்கிறோமே கேஸ், அதான் இது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல. உயிர்வாயுவும் இருக்கு. உயிர்வாயும் பரவலாக இலங்கையில மட்டுமில்ல பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படுது. உங்களோட வீட்டுல ஆடு மாடு கோழி பூனை அல்ல, ஆடு மாடு கோழி பன்றி வளர்ப்பு செய்வீங்களா, உயிர்வாயு நீங்களும் தயாரிக்கலாம்.
படிக்க இருக்கிறோம். நான்காவது பாடத்துல படிப்போம். சோ வாயுக்கள் சொல்லி இருக்கிறீங்க. எரிவாயு, ஆக்சிஜன் வாயு நாங்க சுவாசிக்கிற வாயு, வளிமண்டலத்துல இருக்கு. நீராவி, புகை, திரவ பெட்ரோலிய வாயு தான் எங்களோட வீட்டுல பாவிக்கிற கேஸ், எல்பி கேஸ் என்று சொல்றோம். கார்பனீர் ஆக்சைடு வாயு, ஐதரசன் வாயு, வெரி குட், ஆர்கன் வாயு, உயிர் வாயு, இவையெல்லாம் வாயுக்கள். சோ வாயுக்களை வரைங்கட்டா வரைய முடியாது. காரணம் வடிவம் இல்ல, திட்டமான வடிவம் இல்லை. அதே போல எவ்வளவு வாயு இந்த இடத்துல இருக்கு தெரியாது, கனவளவும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எஸ், ஏதோ சொல்ல வந்தீங்க சார். ஏன் சார் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கீங்க நீராவிய? ரெட்ல மார்க் பண்ணது காரணம் சொல்லிடுறேன். முதல்ல இருந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? இதுல பாருங்க, திண்மங்கள்ல பனிக்கட்டி ரெட்ல மார்க் பண்ணப்பட்டிருக்கு, திரவங்கள்ல நீர் ரெட்ல மார்க் பண்ணப்பட்டிருக்கு, வாயுக்கள்ல நீர் ஆவி ரெட்ல மார்க் பண்ணப்பட்டிருக்கு. மூன்றுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, கண்டுபிடிங்க பாப்போம். பனிக்கட்டி, நீர், எல்லாமே திரவம் சார். யார் சொல்றாரு? நீராவி வரும். யாருங்கள? சதுர்ஷன் மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. சதுர்ஷன், உங்களோட ஆன்சர் மிக அழகான முறையில சொல்லி முடிங்க. மிக சிறப்பா சொல்றீங்க, சொல்லுங்க. பனிக்கட்டி கரைந்தால் நீர் வரும். பனிக்கட்டி கரைந்தால் அல்ல, உருகினால். பனிக்கட்டி உருகினால் நீர் வரும். எஸ். நீரை சூடு பண்ணினால் நீராவி வரும். விளங்குதாங்கட சதுர்ஷன் சொன்ன உதாரணம் என்னண்டா, உலகத்துல திண்மமாகவும் திரவமாகவும் வாயுவாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீர். நாங்க நீரை பத்தி படிக்க இருக்கிற 3வது பாடம், நீர் ஒரு இயற்கை வளம். 3வது பாடம் நீரை பற்றிய பாடம். அப்போ அதான் நான் ரெட்ல மார்க் பண்ணது. உலகத்துல திண்மமாவும் ஒரு பொருள் இருந்து, திரவமாவும் ஒரு பொருள் இருந்து, வாயுவாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த நீர். இதை நாங்க ஃப்ரிட்ஜை கொண்டு உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை, சூடாக்கி உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த பனிப்பிரதேசங்கள் பார்த்திருப்பீங்க டிவிகள்ல, வடதுருவம், தென் துருவம், ஐஸ்லாந்துகள், இந்த நாடுகள் பார்த்திருப்பீங்க. இந்த ஐஸ் பிரதேசம் எல்லாம் இருக்கு. இப்ப கடந்த மாதம் எல்லாம் பல ஐரோப்பா நாடுகள் எல்லாம் பனி பொழிஞ்சது. இப்ப கடந்த மாதம் நினைக்கிறேன் இந்த நுவர்லியிலையும் பனி கொட்டினதாக தகவல். ஓகே, சோ அது பனிக்கட்டி. ஆஸ்திரேலியா. நீர் கட்டியாக இருந்தா, நீர் திண்மமாக இருந்தா அதுக்கு பேர் பனிக்கட்டி. நீர் திண்மமாக இருந்தா பனிக்கட்டி. நீர் திரவமா இருந்தா அது நீர் என்று சொல்றோம். இது நாங்க குடிக்க கிணற்றுல, ஆற்றுல, கடல்ல எல்லாம் பாக்குறோம் நாங்க. இதே நீர் ஆவியானண்டா, நீராவி வளிமண்டலத்துல இருக்கு. நீராவிதான் மழையாக பொழியுது பிறகு. ஆக இந்த உலகத்துல திண்மமாகவும் திரவமாகவும் வாயுவாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீர். அதான் ரெட்ல மார்க் பண்ணது. இப்ப பிரச்சனை தீர்ந்துட்டா? அதானே. ஓகே, நல்ல சிறப்பான கேள்விகள், நல்ல கேள்விகள், பதில்கள் கேட்கறீங்க, நல்ல விஷயம். ஓகே, சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள். ஒரு சின்ன ஒரு ஒர்க், சின்ன ஒரு வேலை. சடப்பொருட்களில் ஓகே, இந்த அட்டவணைய உங்களோட கொப்பில பூரணப்படுத்தலாம். ஓகே, கொப்பில பூரணப்படுத்த தேவையில்லை, நான் தாரன், நோட் தாரன் உங்களுக்கு. ஓகே, சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள் என்னென்ன இருக்கு பொதுவா சொல்ல பதில். திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயுக்கள். இதான் சடப்பொருட்களின் பௌதிக நிலை. திண்மத்துக்கு திட்டமான வடிவம் உண்டா இல்லையா? உண்டு. திரவங்களுக்கு திட்டமான வடிவம் உண்டா இல்லையா?
இல்ல இல்லை சார். வாயுக்களுக்கு திட்டமான வடிவம் உண்டா இல்லையா? இல்லை. திண்மங்களுக்கு திட்டமான கனவளவு உண்டா இல்லையா? உண்டு சார். திரவங்களுக்கு திட்டமான கனவளவு உண்டா இல்லையா? உண்டு சார். இந்த அளக்க முடியும். வாயுக்களுக்கு திட்டமான கனவளவு உண்டா இல்லையா? இல்லை சார். இல்லை ஓகே, சார். இதான் இந்த பாடத்தின் சாராம்சம். அடுத்த கிளாஸ்ல நான் இந்த 2வது யூனிட் முடிச்சிடுவேன். உங்களுக்கு முடிச்சிட்டு இப்ப அநேகமா பாத்தீங்கன்னா இப்போ அநேகமா முஸ்லிம் பாடசாலைகள் விடுமுறையில இருக்கிறீங்க. அப்போ இன்னும் எங்களுக்கு இருக்கிற கிளாஸை பாருங்க. மார்ச் 10, மார்ச் 17, மார்ச் 24, மார்ச் 31. அநேகமா நான் நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்ட வகையில பல பாடசாலைகள்ல முதலாம் தவணை பரீட்சை நடக்க வாய்ப்பு இருந்தால் அது 24க்கு அங்கால நடக்கும். அப்போ எங்களுக்கு சக்சஸ் ஆன்லைன் கிளாஸ் இன்னும் உங்களோட 24ஆம் தேதிக்குள்ள 3 வகுப்புகள் நடக்கும். இந்த 3 வகுப்புகள்ல நான் முடிஞ்ச அளவுல இந்த பாடம் 2ஆம் பாடம் முடிச்சுட்டு 3வது பாடமும் பெரும்பாலும் செய்திருவேன். ஏண்டா உங்களோட எக்ஸாமை பொறுத்த வரையில முதல் 3 பாடங்களும் உங்களோட முதலாம் தவணை பரீட்சைக்குரியது. ஆக பாடசாலைகள்ல உங்களுக்கு சிலபஸ் எந்த அளவு நடக்குதோ தெரியாது. நாங்க எங்களோட சக்சஸால உங்களோட சிலபஸை கவர் பண்ணிடுவோம். சரியா? அப்போ அநேகமா நான் முடிஞ்ச அளவுல 24ஆம் தேதி வார வகுப்புக்கு அல்லது அதுக்கு அங்கால வார 31ஆம் தேதி வார வகுப்புக்கு உங்களுக்கு ஒரு பரீட்சை செய்து தரலாம். முதலாம் தவணை பரீட்சை பேப்பர் ஒன்று போட்டு செய்து டிஸ்கஸ் பண்ணி செய்து தர முடியும். ஸோ படித்த பாடங்களை அழகா படிச்சுக்கொள்ளுங்க. அநேகமா அடுத்த கிளாஸ்ல இந்த 2ஆவது பாடம் முடிச்சு 3வது பாடத்துக்கு நாங்க போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு பாடம் நினைக்கிறேன். அப்போ Bye. Good night, sir. Bye, sir. Bye, sir. Good night. Okay. God bless you. Bye.